நம்ம இன்னைக்கு கோவை தடாகம் பகுதியில அமைந்துள்ள அனுபாவி சுப்பிரமணியர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம கார்லயோ இல்ல பைக்லயோ வந்தோம்னா மலை அடிவாரத்திலே வாகனங்கள் நிறுத்துவதற்கு நிறைய இடம் இருக்குங்க. பேருந்துல வர்றவங்க உக்கடத்துல இருந்து 11A இல்லைன்னா 26A பஸ்ல ஏறி வந்தோம்னா கோவிலோட அடிவாரம் வரைக்குமே கொண்டு வந்து விட்டுறாங்க. இப்ப நம்ம படிக்கட்டுகள் வழியா மேல சென்று முருகப்பெருமான தரிசிக்கலாம் வாங்க. இயற்கை எழில் கொஞ்சர இந்த அனுபாவி சுப்பிரமணியர் கோவில் மருதமலை முருகன் கோவிலுக்கு அப்படியே பின்புறத்துல தாங்க அமைந்திருக்கு. ரொம்பவுமே அமைதியான வரலாற்று சிறப்புமிக்க கோவிலுங்க இது. சுற்றிலுமே பசுமை நிறைந்த மலைகள், பறவைகளோட இனிமையான குரல்கள், தூய்மையான காற்று இந்த இடத்திற்கு இன்னுமே அழகு சேர்க்குங்க. இந்த நுழைவு வாயில கடந்த உடனே கீழே விநாயகர் சன்னதி இருக்குங்க. முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு நம்மளோட பயணத்தை தொடங்கலாம். மலை அடிவாரத்துல இருந்து கோவிலோட உச்சிக்கு போறதுக்கு சுமார் 500 அகலமான படிக்கட்டுகள் வச்சிருக்காங்கங்க. அங்க பாருங்க, மேல கோவில் தெரியுது இல்லையா? அங்கதான் இப்ப நம்ம போக போறோம். நீங்க இந்த கோவிலுக்கு வர்றதா இருந்தா காலையில 9 மணிலிருந்து மதியம் 3 மணிக்குள்ள வந்துருங்க. ஏன்னா இந்த பகுதியில யானைகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றை காட்டு யானை மலைப்பாதையில நடந்து வந்துட்டு இருந்தது. வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சோ அதனால கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து போயிட்டோம்னா கோவில்ல சுலபமா நம்ம தரிசிச்சுட்டு போயிடலாங்க. இன்னைக்கு நான் காலையில மருதமலைக்கு போய் அங்க முருகனை தரிசிச்சுட்டு தாங்க இங்க அனுபாவி சுப்பிரமணியர் கோவிலுக்கு வந்தேன். மருதமலையில ரொம்ப அதிகமா பக்தர்கள் கூட்டம் இருந்தது. நீங்க பொது தரிசனத்தினாலும் சரி, இல்ல 50 ரூபா டிக்கெட்னாலும் சரி, அவ்வளோ பெரிய கியூல முருகனை பார்க்க காத்து கிடக்குறாங்க. ஆனா இங்க ரொம்ப அமைதியான சூழல்ல முருகனை எவ்வளவு நேரம் வேணாலும் தரிசிக்கலாம். இங்க ஒரு 100ல இருந்து 200 மக்கள் மட்டும்தாங்க இருந்தாங்க. சோ அதனால மருதமலை கோவிலுக்கு போறவங்க இந்த கோவிலுக்கும் வந்து இங்க இருக்கிற முருகப்பெருமானையும் நீங்க தரிசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. இந்த கோவிலோட வரலாறு ராமாயணத்தோட தொடர்புடையதுங்க. இலங்கையை ஆண்ட ராவணன் சீதையை சிறை வைத்திருந்த போது சீதையை மீட்க ராமன் போரிடுறாருங்க. அப்போ இந்திரஜித் ஏவிய நாகாஸ்திரம் தாக்கியதால லக்ஷ்மணன் மூச்சை அடைஞ்சிடறாரு. அவரை காப்பாற்ற சஞ்சீவி மலையிலிருந்து அரிய வகை மூலிகை தேவைப்படுதுங்க. அதை கொண்டு வர ஆஞ்சநேயர் வராரு. ஆனால் சரியான மூலிகையை கண்டுபிடிக்க நேரம் அதிகமாகும் என்பதால முழு சஞ்சீவி மலையே தூக்கி கொண்டு வானில பறக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்போது அவர் இந்த இடத்தை கடக்கும் போது அவருக்கு கடுமையான தாகம் ஏற்படுதுங்க. உடனே அவர் முருகப்பெருமானை மனமுருகி வேண்ட ஆரம்பிக்கிறாரு. பக்தனோட தாகத்தை போக்குவதற்காக முருகப்பெருமான் தன் திருத்தணிகை வேலை பூமியில குத்தறாருங்க. உடனே அங்க ஒரு நீரூற்று தோன்றுதுங்க. அந்த தீர்த்தத்தில் நீரருந்தி ஆஞ்சநேயர் தன்னோட தாகத்தை தீர்த்ததாக நம்பப்படுதுங்க. மேலும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட ஆஞ்சநேயருக்கு இங்க காட்சி கொடுத்திருக்காருங்க. அதனாலதான் இந்த தீர்த்தம் அனுமார் தீர்த்தம் என்று அழைக்கப்படுதுங்க. அணு என்பது ஆஞ்சநேயரும், வாவி என்பது ஊற்றையுமே குறிக்குதுங்க. அதனாலேயே அனுமார் வாவி என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் காலப்போக்குல அணுவாவி என்று மாறிடுச்சுங்க. இங்குள்ள நீரூற்றோட தொடக்கம் எங்கிருந்து வருதுங்கிறத இன்று வரை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலைங்க. ஆண்டு முழுவதுமே இந்த நீரூற்று வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்குங்க. இங்க இருக்கிற கிராமப்புற மக்களுக்கு இந்த அனுபாவி தீர்த்தம் குடிநீரா இன்று வரை இருந்துட்டு வருதுங்க. நம்ம மலையோட முக்காவாசி பகுதியை அடைஞ்சோடனே பாத்தீங்கன்னா இடும்பன் சன்னதி அமைஞ்சிருக்குங்க. நம்ம இடும்பரை வணங்கிட்டு மேல முருகப்பெருமான தரிசிக்க போலாம் வாங்க. நம்ம முருகனோட சன்னதிக்கு போற படிக்கட்டுகள் நம்ம ஏறும்போது பாத்தீங்கன்னா இங்குள்ள மரங்கள் ரொம்ப அடர்த்தியா இருக்குங்க. சூரிய ஒளி உள்ள வர முடியாத அளவிற்கு அதோட கிளைகள் படர்ந்து விரிஞ்சு இருக்குங்க. இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணும் போதே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். நான் வந்தப்போ லேசா மழை இருந்ததுங்க. அந்த மழை இந்த இடத்துக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு அவ்வளவு அடர்த்தியா இந்த இலைகள் படர்ந்து இருந்ததுங்க. இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ரொம்பவுமே குளிர்ச்சியாவும் இருந்தது. இப்ப நம்ம கடைசியா எல்லா படிக்கட்டுகளுமே ஏறி ஒரு வழியா மேல வந்துட்டோங்க. இதுதான் அனுபாவி சுப்பிரமணியரோட சன்னதி. உச்சிகால பூஜைக்காக திரை போட்டிருக்காங்கங்க. அதுக்குள்ள நம்ம மற்ற சன்னதிகளை பார்த்துட்டு வந்துடலாங்க. அங்க தெரியுது பாருங்க படிக்கட்டுகள். அது வழியா மேல போனோம்னா அண்ணாமலையாரோட சன்னதிய பார்க்கலாங்க.
திருவண்ணாமலைக்கு போனா 5 மணி நேரம் காத்திருந்து தரிசிக்கணுங்க. அந்த அண்ணாமலையார இங்க வெறும் 50 படிக்கட்டுகள் ஏறினாலே நம்ம சுலபமா தரிசிச்சிடலாங்க. படிக்கட்டுகள் நம்ம ஏற ஆரம்பிக்கும் போதே முதல்ல முருகனோட வேலை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்கங்க. அதை வணங்கிட்டு அப்படியே அடுத்த படிக்கட்டுகளை ஏற ஆரம்பிக்கலாங்க. இங்க இருக்கிற படிக்கட்டுகள் ரொம்பவுமே செங்குத்தா இருக்குங்க. அதனால மேல ஏறும்போதும் சரி, நம்ம கீழே இறங்கும் போதும் சரி, மெதுவா ஏறி இறங்கணுங்க. நம்ம மேல வந்ததுமே அண்ணாமலையார தரிசிச்சிடலாங்க. அப்படியே அவரோட பிரகாரத்தை சுற்றி வரும்போது தடாகமும் மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகுமே இங்கிருந்து முழுமையா பார்க்க முடியுங்க. நம்ம கீழே இறங்கி வந்ததுமே அனுபாவி ஆஞ்சநேயரோட சன்னதியை பார்க்கலாங்க. அங்கிருந்து அப்படியே நம்ம மேல பார்க்கும்போது முருகப்பெருமானோட விமான தரிசனமுமே நமக்கு கிடைக்குங்க. அடுத்து அப்படியே நம்ம கொஞ்சம் நகர்ந்து வரும்போது விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு பக்கத்திலேயே தேர் நிலையுமே இங்க இருக்குங்க. விழாக்காலங்கள்ல இந்த தேரை இந்த பிரகாரத்து வழியா சுத்தி எடுத்துட்டு வருவாங்க. இங்க இருக்கிற தோட்டங்களை பாத்தீங்கன்னா கோவில் நிர்வாகம் அழகா பராமரிச்சுட்டு வராங்கங்க. இங்க ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அங்கதான் முருகப்பெருமானோட உற்சவர் சிலையை எடுத்துட்டு போற வாகனங்களை எல்லாம் இங்கதான் வச்சிருக்காங்கங்க. இதுதாங்க அனுபாவி சுப்பிரமணியர் கோவிலுக்கு வர எல்லா பக்தர்களுமே போட்டோ எடுக்கிற இடம். இங்கிருந்து கீழே இருக்கிற பகுதிகள், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற மலையெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா தெரியுங்க. கோவில் நட திறந்ததுமே நம்ம முருகப்பெருமான வள்ளி தெய்வானையோட தரிசிச்சோங்க. இங்க ஒரு வள்ளி தெய்வானையோட நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. அலங்காரம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. முருகப்பெருமான் பொற்பாதத்துல இருந்த செண்பக பூ கூட இன்னைக்கு நம்ம பிரசாதமா கிடைச்சதுங்க. இப்ப நம்ம கீழே இறங்கி அனுமானோட நந்தவனத்திற்கு போக போறோங்க. சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்போது அவர் எப்படி விஸ்வரூப காட்சி கொடுத்தாரோ அதே போல இங்க மிக பிரம்மாண்டமா அவருக்கு சிலை அமைச்சிருக்காங்கங்க. அமைதியான சூழல்ல இந்த சிலைய பார்க்கறதே மிகவும் வித்தியாசமா நமக்கு ஒரு அனுபவத்தை தருங்க. அனுமன் சிலைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராமரோட பாதம் வச்சிருக்காங்க. இங்க கோவில் நிர்வாகத்தை அணுகுனீங்கன்னா ராமர் பாதத்துக்கு நம்ம கலச நீராலேயே நம்ம அபிஷேகம் செய்யலாங்க. அருகில பாத்தீங்கன்னா சாய்பாபா சன்னதியும் சிவலிங்கமும் இருக்குதுங்க. அங்க நடக்கிற பூஜைகளை பார்த்துட்டு அடுத்தடுத்த சன்னதிக்கு நம்ம போகலாம் வாங்க. श्री साईनाथ देवताभ्याम नमः। ओम शास्त्री बाबा இங்க ராமரோட பட்டாபிஷேக உற்சவர் சிலையுமே இருக்குதுங்க. ராமேஸ்வரத்துல இருக்கிறது போலவே நீர்ல மிதக்கிற கல்லையுமே நம்ம இங்கனால பார்க்க முடியுங்க. நானும் அந்த கல்லை நீர்ல தள்ளி விட்டு பார்த்தேன். எடை அதிகமா இருந்தா கூட அது நீர்ல மூழ்காம மறுபடியுமே மிதக்க ஆரம்பிச்சதுங்க. நம்ம அனுமார சுற்றி வரும்போது பாத்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குங்க. அப்படியே நம்ம கோவில வலம் வரும்போது பாத்தீங்கன்னா பட்டாபிஷேக ராமரோட சன்னதியுமே இருக்குங்க. இங்க ராமர், லக்ஷ்மணன், சீதை அவர்களோட அனுமர் ரொம்ப பக்தியோட தலை வணங்கி இருக்கிற சிலை ரொம்ப அழகா இருக்குங்க. இங்க அடுத்ததா சனிப்பரிகார மூர்த்தியோட சன்னதியுமே இங்க நம்ம பார்க்கலாங்க. இந்த மூர்த்தியின் மீது நல்லெண்ணெய் ஊற்றி வழிபட்டால் சனி தோஷங்கள் நீங்கும்னு இங்க வர பக்தர்கள் நம்புறாங்க. இங்கிருந்து மேல இருக்கிற முருகப்பெருமானோட சன்னதி பாருங்க எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. நீங்களுமே உங்க குடும்பத்தோட அனுபாவி சுப்பிரமணியர் கோவிலுக்கு வந்து முருகப்பெருமான வணங்கிட்டு இந்த அனுமன் நந்தவனத்திற்கும் வந்து தரிசிச்சுட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி கோவில் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.